திருநெல்வேலியில் உள்ள சுலோச்சன முதலியார் பாலம் 182 ஆண்டுகளை கடந்து பிறந்த நாளை கொண்டாடியுள்ள நிலையில் இந்த பாலம் உருவான சுவாரஸ்ய சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருநெல்வேலி பாளையங்கோட்டை என இரு நகரங்களையும் இணைக்கும் இந்த பாலம் கட்டப்பட்டு 182 ஆண்டுகள் ஆகிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா உங்களால்? ஆம், சமீபத்தில் தான் இந்த பாலத்தின் 182வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இத்தனை ஆண்டுகளையும் கடந்து இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இந்த சுலோச்சனா முதலியார் பாலம். இந்த பாலத்திற்கு ஒரு தனி வரலாறே உண்டு. பொதுவாக பாலம் கட்டுவதென்றால் மக்களின் வரிப்படத்தில் கட்டுவார்கள் அல்லது பொதுமக்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களில் இருந்து நிதி உதவி பெற்று அதன் மூலம் கட்டுவார்கள். ஆனால் இந்த பாலம் சுலோச்சனா முதலியார் என்ற தனி நபரால் கட்டி முடிக்கப்பட்டது. திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய இரு நகரங்களுக்கு இடையே தாமிரபரணி ஆறு ஓடுகிறது. இந்த ஆற்றை கடந்து செல்ல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பரிசல் இயக்கப்பட்டு வந்தது. அவசர மருத்துவ தேவை தொடங்கி கல்வி உட்பட பல்வேறு தேவைகளுக்கும் இந்த பரிசல் பயணமே உதவியாக இருந்தது. ஆனால் இந்த பரிசல் இயக்கம் செல்வந்தர்களுக்கும் உயர் சாதியினருக்குமாக இருந்து வந்தது. ஏழை மக்கள் ஆற்றை நீந்தியே கடக்க வேண்டிய நிலை இருந்தது. இதனால் பல்வேறு கலவரங்கள் வெடித்து கொலைகளும் அரங்கேறின. இந்த கலவரத்தை தடுக்க எண்ணிய அப்போதைய மாவட்ட ஆட்சியர் தாம்சன் 1840ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் அலுவலக மேலாளராக பணியாற்றி வந்த சுலோச்சன முதலியாரும் பங்கேற்றார். பரிசல் கலவரத்தை தடுக்க திருநெல்வேலி பாளையங்கோட்டை இடையே தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்ட வேண்டும் என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த பாலம் கட்டுவதற்கான பணத்தை மக்களிடமே வசூலிக்கலாம் என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்ட நிலையில் செல்வந்தரான சுலோச்சன முதலியார் இந்த பாலத்தை தனது சொந்த நிதியில் கட்டி தருவதாக வாக்களித்தார். அதற்கான நிதி பற்றாக்குறையை அறிந்த அவரது மனைவி வடிவம்பாள் தனது நகைகளை கழற்றி கொடுத்து பாலம் கட்ட உதவியுள்ளார். மிகப்பெரிய சமூக ஆர்வலராக அந்த சமயத்திலே திகழ்ந்த சுலோச்சனா முதலியார் என்பவர் அந்த பாலத்திற்கு கட்டுமான செலவுகள் முழு செலவுகளையும் தானே தருவதாக கூறி அந்த செலவு தொகையை தனது மனைவியின் நகைகளை எல்லாம் விற்று அந்த செலவு தொகையை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் தானே முன்னின்று அந்த பாலத்தையும் கட்டி முடித்தார். அந்த பாலம் இன்று 182வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அந்த பாலத்தின் பெயர் சுலோச்சனா முதலியார் பாலம். இந்த பாலம் ஒரு தலை சிறந்த பாலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய சுலோச்சன முதலியார் லண்டன் தேம்ஸ் நதியில் அமைந்துள்ள வெஸ்ட் மினிஸ்டர் பாலத்தை ஒத்த வடிவமைப்பில் கட்ட முடிவெடுத்து 1840ஆம் ஆண்டு 50,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் கட்டும் பணி தொடங்கியது. பின்னர் கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு 1843ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி பாலம் திறப்பு விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் யானைப்படை சூழ சுலோச்சன முதலியார் சென்றார். அதன் பின்னரே ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் கடந்து சென்றுள்ளனர். தனது சொந்த நிதியில் பாலம் கட்டி கொடுத்ததற்கு நன்றி கடனாக சுலோச்சன முதலியார் பாலம் என்று அவரது பெயரே இப்பாலத்திற்கு சூட்டப்பட்டது. லண்டனில் அமைந்துள்ள ஒரு பாலத்தின் வடிவமைப்பை கொண்டு அதே வடிவமைப்பில் 121 மீட்டர் நீளமும் 25 மீட்டர் அகலமும் கொண்டதாக அந்த பாலம் அன்றைய தினம் கட்டப்பட்டது. பொதுமக்கள் நலன் கருதி சுயநலம் கருதாமல் அந்த பாலத்தை அன்றைய தினம் அவர் கட்டினார். அவர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் பல ஆயிரம் கோடி கையில் வைத்திருந்தாலும் கூட சிறிதளவு கூட சமூக அக்கறையுடன் செயல்படக்கூடிய எண்ணம் பலருக்கு வருவதே கிடையாது. சமீபத்தில் இந்த பாலத்தின் 182வது பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. ஒரு தனி மனிதனாக நின்று பாலம் கட்டி கொடுத்த சுலோச்சன முதலியாரின் தியாகத்தை போற்றும் வகையில் பாலம் திறக்கப்பட்ட நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும். பாலத்தில் சிதிலமடைந்துள்ள பகுதிகளை சீரமைக்க வேண்டும், வண்ண விளக்குகளால் அலங்கரிக்க வேண்டும்,
மேலும் இவரது இந்த சேவையை அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் பாலத்தின் நுழைவு வாயிலில் பதாகைகள் வைக்க வேண்டும் என்பதும், சுலோச்சன முதலியார் பாலத்தின் அருகில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இணை பாலத்திற்கு அவரது மனைவி வடிவம்பாள் பெயரை சூட்டி பெருமைப்படுத்த வேண்டும் என்பதும் நெல்லை மாவட்ட மூத்த குடிமக்களின் கோரிக்கைகளாக உள்ளது. திருநெல்வேலியிலே கண்டிப்பாக ஏதாவது விழா இனி வருங்காலங்களில் கொண்டாடப்பட வேண்டும். அந்த பாலத்திற்கு அடுத்ததாக இணை பாலமாக தற்போது ஒரு புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. வடிவம்மாள் என்கின்ற அவருடைய பெயரை அந்த பாலத்திற்கு சூட்டலாம். அது மட்டும் இல்ல, பாலத்தில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறு சிறு பராமரிப்பு பணிகளையும் முறையாக பொதுமக்கள் மேற்கொண்டு அந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும். வருங்கால சந்ததியினருக்கு ஒரு கொடை உள்ளம், ஒரு சமூக சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்பதற்கான முன் உதாரணமாக அந்த பாலத்தை மாற்ற வேண்டும். இதற்கு அரசு உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போதெல்லாம் கட்டுமான பணியின் போதே பாலம் இடிந்து விழுவதையும், பல கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட பாலங்கள் ஒரு சில மாதங்களிலேயே வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எத்தனையோ காட்டாற்று வெள்ளங்களை சந்தித்தும் 182 ஆண்டுகளையும் கடந்து இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த சுலோச்சன முதலியார் பாலம் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. அனைத்து தரப்பு மக்களும் பயனடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பாலம் கட்டி கொடுத்த சுலோச்சன முதலியாரின் சேவை உண்மையில் பாராட்டுக்குரியதே. மாலை முரசு செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங்.